மத்திய பஸ் தரிப்பு நிலைய புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பம் என்பதாக ஒரு செய்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. புறக்கோட்டை மத்திய பஸ் தரிப்பு நிலைய அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக்க இன்று ஆரம்பித்து வைக்கிறார். 1964ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த பஸ் நிலையம் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் புனர்வைக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள 80 பஸ் நிலையங்களை நவீனமயமாக்கும் செயற்பாடுகளின் உடைய ஒரு கட்டமாக முதலில் மத்திய பஸ் தரிப்பு நிலையத்தை புனரமைக்கும் செயற்பாடுகள் இந்த அரசாங்கத்தினால் இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த வகையில் புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையமும் நவீனமயமாக்கப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நிதி பங்களிப்பு மற்றும் விமானப்படையின் பங்களிப்புடன் 424 மில்லியன் ரூபாய் செலவில் இது புதுப்பிக்கப்படுகிறது. நாளாந்தம் 1500க்கும் மேற்பட்ட பஸ் சேவைகள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகளால் பயன்படுத்தப்படும் இந்த பஸ் நிலையம் பல தசாப்தங்களாக முறையான பராமரிப்பு இல்லாததால் சேதமடைந்த நிலையில் உள்ளது. நீண்ட காலமாக அவதிப்பட்டு வரும் பயணிகளுக்கு வசதியான போக்குவரத்தை புனரமைக்கப்படும் நிலையம் வழங்கும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் பொறியாளர் ஜனிதருவான் கொடித்துவக்கு தெரிவித்திருக்கிறார். கழிப்பறைகள், தகவல் மற்றும் தொடர்புடைய நிலையங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகளும் இங்கு நிறுவப்பட இருக்கின்றன. நிச்சயமாக இது புனரமைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், செய்யப்பட வேண்டிய விடயம் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டும்.